இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுகிறக்கும் தெரப்பிஸ்ட்டை போய் பேசுகிறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்போ ப்ராப்ளம் வருதோ நம்ம அப்போ தான் அந்த சொல்யூஷனை தேடி போவோம். ரெட் ஃப்ளாக் தட் வீல் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப். நான் ஏன் ஒரு 1000 ரூபாயோ ஒரு 1500 ரூபாயோ கட்டி தெரப்பிஸ்ட் கிட்ட போய் பேசணும்? இப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் போகும்போது வந்து இந்த கேள்வி வந்துச்சு. I think this is a very basic question to start with, and I'll start with நம்ம இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது we started with the question how are you அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஜென்ரலாக ஒருத்தங்களை நம்ம பார்க்கும்போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இப்போ நம்ம வந்து இதுக்கான பதில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபிக்ஸடான பதில் தான். இது வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஐ எம் குட், ஐ எம் ஃபைன், எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படின்ற பதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் நம்ம பெட்ஷீட்குள்ளே குமுறி அழுதுருப்போம். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏதாவது நடந்திருக்கும். or else we would have felt very bad, but still we are conditioned in a way to say that I'm good, things are good அப்படின்ற ஒரு கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அப்படின்றது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சு நான் கவுன்சிலிங் அப்படின்ற டெஃபினேஷன் கொடுக்கும்போது அப்படின்றது என்ன பார்க்கும்போது as a body, as a human being, there are 3 dimensions that we deal with. One is the physical body that we have. The other one is the social life that we have, which is our friends, our family members. The third aspect is the mental aspect that we have. இந்த மூணும் கலந்தது தான் ஒரு ஹியூமன் பாடி. நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற போது வந்து காய்ச்சல் அப்படின்ற போது ஹாஸ்பிட்டல் போகிறோம் நம்ம ஃபிசிக்கல் பாடியை பார்த்துக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மூட் டல்லாக இருக்குது அப்படின்ற போது இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. நம்ம வந்து தனியாக எப்பயுமே எதுவும் இருக்கும். நியூ இயர்னாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனாலும் we need people to be with. ஒரு பார்ட்டி அப்படின்ற போது we need socialization. ஃப்ரெண்ட்ஸ் கூடி போகிற மாதிரி there are 2 other aspects. லாஸ்ட் ஆஸ்பெக்ட் தான் நம்மளோட மென்டல் ஹெல்த். அந்த ஆஸ்பெக்டை நம்ம என்ன பார்க்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கும் போது தான் கவுன்சிலிங். இட்ஸ் ஜஸ்ட் லைக் how you are going and seeing your friend in order to socialize. நம்ம மட்டும் நம்மளே ஒரு ரூம்குள்ளே தனியாக இருக்கிறது கோவிட்ல obviously most of us hated being alone. நம்ம 4 பேர்த்த பார்க்கும்போது it gives us betterment. நம்மளுக்கு காய்ச்சல் வரும்போது டாக்டர் போகும்போது they give us a medicine and it feels good. அதே மாதிரி தான் நம்ம மென்டல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது there is a lot of thing. Therapist or a counselor is a trained person who takes us through the process. As a therapist, let's say that a psychologist would not give you medicines, but they would rather teach you or train you with tools and techniques to deal with our own life, because nobody is born with a manual. நம்ம பிறக்கும் போதே வந்து லைஃப்க்கு ஒரு மேனுவலாக நம்ம யாருக்குமே கொடுக்க போகிறது கிடையாது, கொடுக்குறதும் இல்லை. We learn the world through trial and error and through modeling. Let's say that the patterns of behavioral exhibition that we have, it could be stress, it could be anxiety, it could be depression, anything that could be. It's either learned or it's inherited through a genes. இது நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறோம், இந்த எப்படி ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற இந்த ப்ராசஸ் தான் தெரப்பியில் நடக்க போகுது. இட்ஸ் a very intimate process. Let's say that ஒரு therapy session lasts for 45 to 50 minutes max. A trained person who takes you through all the process. Therapist is exactly like this tourist guide, more like taking you through, helping you explore, helping you understand the language slowly until you become more familiar with the place. You don't need a tourist guide anymore. I think this is a metaphorical understanding of how I understood therapy. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லைங்களா? நம்ம வந்து உடம்பு சரியில்லைனா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஜென்ரலி all of us would go to hospital at least twice in a year or twice in 2 years, at least once in 2 years to go have a regular checkup. டிசீஸ் வந்தால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகணுன்றது அவசியம் இல்லாத மாதிரி நம்மளுக்கு நார்மலாக ஃபீல் ஆகும் போதும் we should just go and to a therapist and see how we are. Now what I'm trying to tell you is that இந்த டைமில் நம்ம தெரப்பிஸ்ட்டு போகணும், இந்த டைமில் நம்ம தெரப்பிஸ்ட் கிட்ட போகணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்மளோட இந்தியாவோட ஹெல்த் மாடலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எப்போ ப்ராப்ளம் வருதோ நம்ம அப்போ தான் அந்த சொல்யூஷனை தேடி போவோம். ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் பெருசாகும் போது நம்ம தெரப்பிஸ்ட் கிட்ட போகும்போது அதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக சொல்லி கொடுத்த ஒரு ப்ராப்ளம் வந்து வருமுன் காப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். So therapy can be taken at any point in time. Therapist பத்தின awareness இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. When we compare it with countries like abroad, we even have mental health insurance.
like these countries are providing their employees and their citizens with mental health insurance, that they are giving them full coverage of their therapy sessions. But when it comes to India, namakku idu pathina very very unfortunately we don't even have the awareness set. So I would say that there is no time limit where there is no problem. But however, if we see that a problem is disrupting our everyday life, இப்போ வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், நார்மலாக எல்லாத்துக்குமே ஆங்ஸைட்டி இருக்கும், நார்மலாக எல்லாத்துக்குமே டிப்ரெஷன் இருக்கும். பட் whenever these stress, anxiety or depression is affecting our everyday life, நம்மளுக்கு காலேஜ் போகிறக்கோ, ஸ்கூல் போகிறக்கோ, ஒர்க் போகிறக்கோ, இல்லை சோஷியல் லைஃப்லையோ இதில் ஏதாவது டிஸ்ட்ரப்ஷன்ஸ் காஸ் பண்ணுது, இதில் மேஜர் இந்த டிக்ரீஸில் போகும்போது it's a red flag that we'll have to take care of ourselves. Some of the symptoms could be burnout, constant tiredness and fatigue, or constant irritation and moods, or even feeling like helplessness, hopelessness. So whenever the individual is coming into awareness with their own self about what their problem is, I think it's immediately they'll have to go reach out for help. இப்போ ஒரு தெரபிஸ்ட் ரீச் பண்ணுறதுக்கான வந்து செட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எந்த செட்டிங்கில் இருக்கோன்றதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். லெட்ஸ் சே தட் இஃப் யூ ஆர் இன் ஸ்கூல் செட்டிங், யூ வுட் டெஃபினெட்லி ஹேவ் அ ஸ்கூல் கவுன்சிலர். எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து we have a school counselor most probably now. So that is the first thing that we have. செகண்ட் வந்து ஆஃபீஸ் செட்டிங்ஸ். இப்போ வந்து பெரிய எம்என்சிஸ், பெரிய கார்பரேட்ஸ் எல்லாத்தையுமே they have a in-house counselor or at least a freelancing counselor. இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் in-house, நம்ம எந்த ஆர்கனைசேஷனுக்கு பிலாங் பண்ணுறோம் அங்கே ஆல்ரெடி வந்து தெரபிஸ்ட் இருக்காங்களான்னு செக் பண்ணணும். மூணாவது ஆப்ஷன்னா we are going to reach out to the therapists who are practicing private practice or having no clinical setting like a hospital setting. Because of the pandemic, most of us has become online now. So the first thing is that நம்மளுக்கு என்ன தெரியலனாலும் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம் கூகுளில் கேட்குறோம். we like ரசம் வைக்க தெரியலையா கூகுளில் கேட்போம், நம்மளுக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லையா கூகுள் தான் கேட்போம். So we ask Google for the close by therapist that we have and then look for the credentials. அதாவது தெரபிஸ்ட்கான credentials செக் பண்ணணும். இப்போ நம்ம எப்போ ஒரு தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து we have two type of people. One is a psychiatrist. A psychiatrist is a person who has completed an MBBS, post that they have a psychiatric degree or a post diploma or whatever. These people can give you medicines, drugs prescribe பண்ணலாம். Then we have a psychologist, in which the first category is a clinical psychologist who is an RCI licensed psychologist. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, they'll have an MPhil. Next we have the counseling psychologist or applied psychologist with a specialization in counseling. They would have at least a master's degree. So இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, we have a lot of quack therapists. When we say a quack therapist or life coaches, எனக்கு 10 years experience, 15 years experience இருக்கவங்களும் கவுன்சிலிங் கொடுக்கும்போது நம்ம யார்கிட்ட அந்த அணுகுறோம், அவங்க கிட்ட இருந்து என்ன டைப் ஆஃப் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் கேட்போம் இல்லையா, அந்த டாக்டர் நல்லவங்களா, நல்லா டிகிரி வச்சிருக்காங்களா, படிச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தெரப்பி அணுகுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் a very easy way to do it. Based on the two things, one is a client, அதாவது one is a counselor. அப்போ இந்த கிளையண்டோட இஷ்யூஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, அப்புறம் இந்த கவுன்சிலர் என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம மெடிசன் அப்படின்னு பார்க்கும்போதே மெடிசன்ஸில் we have different branches. We have allopathy, we have homeopathy, we have ayurveda. இப்போ இந்த இதில் வந்து இப்போ அலோபதியில் நம்ம காய்ச்சலுக்கான மெடிசன் வந்து ஒரு செட்டிங்கில் நம்மளுக்கு ஈஸியாக சரியாயிடும். பட் ஆனால் ஹோமியோபதியில் வந்து ஒரு லாங்கர் ரன்ல இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த கவுன்சிலர் என்ன தியரட்டிக்கல் அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்க. Or minimum, let's say a cognitive behavior therapist would lead or would have at least 4 to 8 counseling sessions. ஒரு counseling sessionக்கான duration would be 45 to 50 minutes max. ஒரு 1 hour குள்ள அந்த time duration இருக்கும். இந்த 1 hour எப்போ நடக்கும் அப்படின்னா, you'll maximum have a time difference between one session and other session is 7 days. இப்போ நான் இன்னைக்கு இந்த மண்டே ஒரு செஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த மண்டே எனக்கு ஒரு செஷன் இருக்கும். இது மினிமமாக அட்லீஸ்ட் டு கெட் டு நோ அபவுட் த பர்சன் we would need more than 4 hours. Let's say my life is 27 years or 26 years of experience. இதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எவ்வளோ திங்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மினிமம் டைம் ஃப்ரேம் வேணும் இல்லையா. நம்ம ஈஸியாக பம்பார்ட் பண்ணுற மாதிரி ஒரு 5 செஷன் ஒரு 4 செஷன் எனக்கு ஆன்சர் கிடைக்கணுன்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது சாத்தியம் கிடையாது. அப்படி யாராவது சொன்னாலும் ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட், பிகாஸ் இட் டெஃபினெட்லி டேக் அ லிட்டில் மோர் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் கெட் பெட்டர். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளூயிடான ஒரு மெக்கானிசம்.
ஸோ இந்த மாதிரி லெட் அவுட் அப்படின்றது வந்து என்ன அப்படிங்கிறது போது பார்க்கும்போது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கோப்பிங் ஸ்டைல்ஸ், கோப்பிங் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பாசிட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம்ஸ், நெகட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் நம்மளுக்கு ரெண்டு இருக்குது. இப்போ இந்த பாசிட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம் இஸ் சம்திங் which is going to help us deal with the problem effectively. The negative coping mechanism is something which is going to aggravate the problem even more. எதுவுமே பேலன்ஸ் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்கலாம், என்னால் வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசும்போது நான் ஏன் ஒரு 1000 ரூபாயோ ஒரு 1500 கட்டி தெரப்பிஸ்ட் கிட்ட போய் பேசணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான கேள்வி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஈவன் as therapists we are required to go to individual counseling. இப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் போகும்போது வந்து இந்த கேள்வி வந்துச்சு. It's okay to have this thoughts because நார்மலாக எல்லாத்துக்குமே இந்த எண்ணங்கள் வரும் இல்லையா, பட் I'll give you the reason behind it. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுகிறக்கும் தெரப்பிஸ்ட்டை போய் பேசுகிறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா they would know me in and out. And the second thing is that நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசும்போது நான் என் பிரச்சனையை பற்றி மட்டும் பேச மாட்டேன், என் ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனை பற்றி மட்டும் அவங்களும் பேசுவாங்க. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஐ மீன் வெரி டிஸ்ட்ரெஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இமீடியட்டாக அவங்களுக்கு வர ரொம்ப காமனான ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும், உனக்கு என்னடி ஃபஸ்ட்டு பிரேக்கப் தானே, எனக்குலாம் 5 பிரேக்கப் ஆயிடுச்சு, திஸ் இஸ் நாட் ஈவன் அ திங் அப்படின்னு சொல்லும்போது வந்து வாட் யூ ஆர் டூயிங் இஸ் தே ஆர் புட்டிங் மை இஷ்யூ டவுன். அப்போ என்ன ஆகுது, தே கம்பேரிங் தேர் இஷ்யூ. இல்லை அப்படின்னா இமீடியட் குவிக் ஃபிக்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லலாம், நீ வந்து யூ ஷுட் ட்ரை டேட்டிங் சம்ஒன் எல்ஸ். தட் இஸ் நாட் சம்திங் தட் வி நீட், yeah, but we are going to talk to a person because we just want them to listen to us. Therapists அப்படின்றவங்க வந்து they are going to give us this safe non-judgmental space to just listen or just be there. அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பையனை பிடிக்கும் அப்படின்னு எனக்கு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு கிளாஸ்க்கு இல்லை ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்றது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்றது என்னவா நம்ம பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணாலும் this is not happening. But therapist அப்படின்றவங்க keeps this information very very confidential. Whatever that we are sharing with them is 100% confidential. We can trust them. It's a non-judgmental space and all of it. நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. They even have the same issue as us. அவங்களுக்கு இதில் என்ன மெச்சுரேஷன் இருக்கும், அவங்களுக்கு என்ன டூல்ஸ் இருக்கும் அவங்களுக்கு டீல் பண்ணுறதுக்கு. பட் when we go to a therapist, they are technically someone who is educated in this, technically someone who is experienced in this, who will help us to deal with this better. ஸோ அதனால் அந்த ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுனாலையும் இட்ஸ் அ மோர் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபேக்ட் தேன் யூஸிங் அ டெம்பரரி டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ் இன் லைக் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது ஒரு படத்துக்கு போகிறதோ இல்லை வந்து ஒரு வாக் போகிறதோ வந்து டெம்பரரியாக நம்மளுக்கு அதை சார்ட் பண்ணுமே ஒழிஞ்சு லாங்கர் ரன்ல இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோன் ஹெல்ப். அது எப்படின்னா சிம்டம்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு ரூட் காஸ் அப்படியே இருக்க மாதிரி திரும்ப அந்த ப்ராப்ளம் வேறு டிசைனில் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போ அந்த ரூட் காஸை வச்சு டீல் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வராது. இப்போ இந்த அவேர்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் பேண்டமிக் COVID-19க்கு அப்புறம் ஆப்வியஸாக இந்த கிராஃபில் ஒரு பெரிய ஹைக் இருக்குது. வை? பிகாஸ் இத்தனை நாளாக நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. பட் வந்து இந்த கோவிட் என்ன பண்ணுச்சு, இட் ஃபோர்ஸ்ட் அஸ் டு பி வித் அவர் ஓன் செல்ஃப். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கூட நாமளே இருக்க முடியாது. வி வுட் நாட் பி, நம்ம ஃபோனை பார்க்கணும் இல்லை வெளியே ஃப்ரெண்ட்ஸை கூட பேசணும், வெளியே எங்கேயாவது போகணும், வி வுட் நாட் பி வித் அவர் செல்ஃப். The moment we are forced to be with ourselves, that's when we are coming into reality. Oh, இவ்வளோ தாட்ஸ்ல இருந்து நம்ம ஓடி வந்துக்கிட்டு இருந்திருக்கோம். There is a lot of stress that we have not been dealing. We are putting up on hold அப்படிங்கும் போது அந்த ரியலைசேஷன் வரும்போது தான் இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம எப்பயுமே வந்து ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும் இல்லையா, ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம இதுக்கு எதாவது பண்ணணுன்ற போது தான் அதுக்கான சொல்யூஷன் தேட கண்டுபிடிப்போம். அப்படி தான் இந்த COVID-19ல எல்லாரும் அவங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை தேடி போகும்போது தான் நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்தோட அவேர்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் we had a celebrity suicide because of which there was this uproar, like மென்டல் ஹெல்த் பற்றி பேசினவங்க வந்து பன்மடங்கு அதிகரிச்சுது. அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், கிளப் ஹவுஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க பிகாஸ் ஆஃப் தி செலிபிரிட்டி திங் தட் ஹேப்பன்ட். அதுலேருந்து அங்கேருந்து இட்ஸ் ஹியூஜ் டீசென்ட் ஹைக்குன்னு சொல்ல முடியும். எப்படி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து டிசீஸ் நோய் அப்படின்னா என்னென்னே கண்டுபிடிக்காத நேரத்தில் யார் சாகுறாங்க எப்படி சாகுறாங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் when we come into awareness, அதுக்கான மெடிசின்ஸ் ஆகட்டும் அதுக்கான பலன்கள் ஆகட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த COVID-19க்கு அப்புறம் we are able to find out what is the reason. We are able to also come to a conclusion based on that. So yes, this pandemic has been a blessing in my perspective because it actually opened our eyes about our own coping strategies or about own mental health. I'm very grateful that you guys took this time to talk about mental health. ஏன் அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு நிறைய பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்கும்போது இதை பற்றி பேசணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை தாண்டி ஐ திங்க் இட்ஸ் வெரி டயர் நெசசரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஃபிசிக்கல் சோஷியல் இதை தாண்டி மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு
ஃப்ளாஷ் லைட் நம்ம எப்போ போகிறோமோ இல்லை ஸ்பாட் லைட் எப்போ போகிறோமோ அப்போ தான் இந்த மூணும் சேர்ந்து ஒட்டுக்க ஒர்க் பண்ணும். I had a very good experience here. Thank you so much. Thank you Citi Next. I think you all should go hit the subscribe button for the Citi Next, and also please follow them on Instagram.